ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். பாரத் மாதா கி. பல தருணங்கள்ல, பல சமயங்கள்ல உங்களை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தாலும் கூட இன்றைய தினம் மிக முக்கியமாக எத்தனையோ தலைவர்கள், பிரதமர்கள் இதுக்கு முன்பாக நமது நாட்டிலும் சரி உலக அரங்கிலும் சரி இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். ஆனா நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்தவரை ஒரு 11 ஆண்டு கால ஆட்சியிலே மட்டுமே 9 IIM, 9 IIT, 16 IIIT, 13 எய்ம்ஸ் காலேஜ், 3 கோடி மக்களுக்கு வீடுகள், 88,000 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள். இது மட்டும் இல்லாம அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 RMH அமெண்ட்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து எல்லாருமே கனவு கண்ட அந்த ராமருக்கு வீடு அயோத்தியாவில் அமைத்து கொடுத்த உலக மகா உத்தமன் நரேந்திர மோடி அவர்களோட டைமண்ட் ஜூபிலி 75th பர்த்டேல இன்னைக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மேடையில நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டா, இன்னைக்கு ஊர் முழுக்க பயங்கரமான ஒரு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஃப்ளூ பரவி கொண்டிருக்கிறது. சின்ன காரணம் கிடைச்சா கூட அதை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள ஓடி ஒளியக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில என் பெயரை அச்சிட்டு பத்திரிக்கை வெளியிட்டுட்டீங்க. நான் பேசுவதை கேட்க மக்கள் ஆவலோடு இருப்பார்கள். அந்த மக்களுக்காக எனக்கு எவ்வளவு உடம்பு செய்யலாம் இருந்தாலும் நான் நிச்சயமாக உரையாற்றுகிறேன் என்று சொல்லி நான் ஒரு ரிக்வெஸ்ட் கூட வச்சுக்கிறேன். போகும்போது கூட இந்த போட்டோ செல்ஃபில எனக்கு ஒரு நாளைக்கு, ஏன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் கூட கீப் மை திஸ் டயலாக் வெரி கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட். அவரோட உடல்நிலை கருதி நான் உண்மையிலே நீங்க வரலாம் பரவாயில்ல அண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்ல பிரதர், இட்ஸ் அ கமிட்மெண்ட், ஐ வில் ஸ்டிக் டு மை கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக இங்க வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே எவ்வளவு பெரிய ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கறத நேற்று மறுபடியும் நிரூபிச்சிருக்கார். ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு ஒரு ஈகோ இருக்கு. ஒருத்தங்களை கூப்பிட்டு இன்னொருத்தங்களை கூப்பிட்டாலே ஈகோ வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேற்று அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. பயங்கர ஹெட்டேக்குங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. பாஸ் நீங்க வர வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டியான நான் தொடர்பு கொண்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இருக்கு, நான் அண்ணாமலை நான் கூப்பிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை சப்ஸ்டியூட் மாதிரி கூப்பிடுறீங்க, தப்பா நினைக்க கூடாது அப்படின்னாரு. சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு. பிளஸ் என்ன மொபிலைஸ் பண்ண போற கிரௌடுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட 10 பேர் நேரத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் பேசுறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். அண்ணாமலை சொன்னது எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. கொடுத்த கமிட்மெண்ட் நான் கீப் அப் பண்றேன் அப்படிங்கிறதும் சரி. தேசியத்தை நேசிக்கக்கூடிய 10 பேர் இருந்தா கூட போதும் அவங்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்றதும் சரி. இதெல்லாம் ஒரு சர்டன் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஐடியாலஜியை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள். மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை, இந்த நாட்டின் மீது கொண்ட காதல். இதனால்தான் இவங்க நரேந்திர மோடியின் வழியிலே இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை இந்த மேடையிலே செலுத்திக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய உறுதுணையா இருந்தாங்க திரு சஞ்சீவ் அவர்களுக்கு, திரு சரவணன், திரு யுவராஜ் அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தை பத்தி பேசணும், விக்ஷித் பாரத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நிறைய லீடர்ஸுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. திராவிட முன்னேற்ற லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டேனாலே ஒரு பெரிய கேக்கை வெட்டுவாங்க, சிக்கன் பிரியாணியை போடுவாங்க, கடா வெட்டுவாங்க, நைட் ஆனா பாட்டில் திறந்துருவாங்க. இப்படிதான் பர்த்டேனா இருக்கும். ஆனா நரேந்திர மோடி அவர்கள் பர்த்டேன்னு சொன்னாலே கடந்த 11 வருஷங்களாவே சேவா வாரம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 17 ஆரம்பிச்சு அக்டோபர் 2 வரைக்கும் சேவைகளுக்காக மட்டுமே, மக்கள் நலனுக்காக மட்டுமே இந்த 2 வாரத்தை அர்ப்பணித்து, அவர் கேக் வெட்டல, அவர் கொண்டாடல, ஆனா மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 வாரமும் நிறைய விஷயங்கள், நல்ல நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பங்காக
மக்களுக்கு இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கறத பத்தி புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், பொதுமக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிற வார்த்தை எப்ப வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலை இந்தியா உருவான பிறகு நேரு அவர்கள் என்ன பண்றாருன்னா, நேருவியன் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கறத அப்படியே வெஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து, யூகேல இருந்து, அமெரிக்கால இருந்து காப்பி அடிச்சு இந்தியாவில வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட துவங்குறார். அந்த காலம் போது இந்த காலம் வரை பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் இப்படிங்கிற தலைப்புல தான் வந்து இயங்கி கொண்டிருக்கும். ஆனா அப்பவே பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்ன சொல்றாரு, நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுல பாரோ பண்ற கான்செப்ட் சரி வராது. ஏன்னா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, மிகச்சிறந்த கலாச்சாரம், மிகச்சிறந்த வரலாறு நமக்குன்னு இருக்கு. சோ நம்மள கவர்ன் பண்றதுக்கு இன்டெகிரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற கான்செப்ட், அதோட அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்யா, ஸ்வதேசி, தேசிய மூவ்மெண்ட். அதாவது நம்ம நாட்டுல உள்ளவங்களே நம்மள ஆளக்கூடிய இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட். அதே போல சர்வோதயா, growth for all, அனைவரும் வளர்ச்சி அடைய வேண்டிய சர்வோதயா. கிராம் சபா, கிராம லெவல்ல இருந்து நிர்வாகமானது வளர்க்கப்பட்டு தேசிய அளவில் வர வேண்டும். கிராம் சபா, சர்வோதயா, ஸ்வதேசி அப்படிங்கிறத வந்து உருவாக்கி இன்டெகிரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்தியாவுக்கு சரி வரும் என்று அண்டைய சொன்னவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. ஆனால் நடைமுறை கொண்டு வரல. ஏன் நடைமுறை கொண்டு வரலன்னா, அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாட்டை அந்த அளவு நேசிக்கக்கூடிய நாட்டு மக்கள் மீது, நாடு மீது காதல் கொண்ட ஒரு தலைவர் நரேந்திர மோடினாலதான் இந்த இன்டெகிரல் ஹியூமனிசத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. பேண்டமிக் வந்துச்சு, கோவிட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக நாடுகள் எல்லாமே வந்து பதறினாங்க. எதிர்காலம் பயங்கர பிளீக்கா தெரிஞ்சிச்சு. ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறோம், சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம், வாழ்வாதாரம் என்ன பார்க்க, எல்லாமே க்ளோஸ்ட், எதுவுமே இல்ல. இண்டஸ்ட்ரீஸ் உலகம் முழுவதும் மூட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 20 லட்சம் கோடி ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அறிவிக்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தை, கரெக்டா மே 12, 2022 மிஷன் ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் அறிமுகப்படுத்திய நாள் மே 12, 2020. அதாவது இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்பது இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட வந்து கையேந்தி நம்ம நிக்காம நம்ம நாட்டிலோட தொழிலை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது இந்த மிஷன் ஆத்ம நிர்பார் பாரத். இத அறிவிப்பின் மூலமாக என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த கோவிட் வேக்சினுக்கு நம்ம கையேந்தி அடுத்த நாட்டில் போய் பிச்சை எடுக்க மாட்டோம், நம்ம கோவிட் வேக்சின் நம்ம தயாரித்து நம்ம மக்களை நம்மளே காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார். அந்த முடிவெடுத்தின் விளைவாக மட்டுமே தான் உலக நாடுகள் இந்த பிக் பார்மா அப்படி நினைச்சாங்க. பிக் பார்மாஸ் நினைச்ச விஷயம், உலகத்திலே அதிகப்படியான வேக்சின் வாங்கக்கூடிய நாடு இந்தியாவாக நினைச்சாங்க. ஆனால் அப்படியே உல்டாவா மாற்றி உலகத்திலேயே அதிக வேக்சின் தயாரித்த நாடு இந்தியா என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 210 கோடி வேக்சின் இந்தியாவில் மட்டும் கொடுத்திருந்தார். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாப்பா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டுக்கு போகும்பொழுது உலக வரலாற்று நடந்தது கிடையாது. ஒரு ஹெட் ஆஃப் எலெக்டட் ஸ்டேட் இன்னொரு ஹெட் ஆஃப் எலெக்டட் ஸ்டேட்டோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின நிகழ்வு நடந்த முதல் நேரம் அந்த நேரம் தான், பாப்பா நியூ கினியால பிரதமர் போகும்போது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய அரங்கம், பெரிய பெரிய பாப் சிங்கர்லாம் வந்தா கூட ஃபில் பண்ண திணறுவாங்க, அவ்வளவு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தை நரேந்திர மோடி பேசுறாருன்னு சொன்ன உடனே நிரம்பி வழிந்தது கூட்டம். அப்ப சொன்னார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், நரேந்திர மோடி இஸ் த பிக் பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்தினார். அதே போல பிரேசில் பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அன்னைக்கு வந்து அமெரிக்காரன் வந்து வேக்சின் கொடுக்கல, நம்ம ஏத்தி அம்ச வேக்சின், அப்போ ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தது போல இந்தியாவுக்கு நன்றி சொல்லி பேசல வந்து ஒரு புகைப்படத்தை போடுறாங்க, நன்றி தெரிவிச்சு. You helped us come across the greatest obstacle. Thank you நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி, thank you இந்தியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு வார்த்தையை போடுறாங்க. சோ அப்பதான் இந்த வேக்சின் டிப்ளமசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்தியா உருவாக்குறாங்க. வேக்சின் டிப்ளமசிங்கிறது அப்பதான் உருவாகுது. கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கு நம்ம வேக்சின் சப்ளை பண்றோம். எந்த நாடுகள்லாம் நம்ம வேக்சின் கையேந்தும் நினைச்சாங்களோ அந்த நாடுகளுக்குலாம் இந்தியா வேக்சின் சப்ளை பண்ணோம். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் விமர்சனம் பண்ணாங்க, மோடி வேக்சின் போடாதீங்க, மோடி வேக்சின் போட்டா உங்களுக்கு வந்து உடல்நலத்து கேடு, ஃபைசர் வேக்சின் போடுங்க அப்படின்னு. கடைசியில பார்த்து இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஃபைசர் வேக்சின் போட்டவன் தான் பொட்டு உயிரை விட்டுட்டு இருக்கான்.
மோடி வேக்சின் போட்டவங்க நல்லா இருக்காங்க, இந்த அரங்கத்துல வந்து உள்ள ஃபுல்லா உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த வெளிநாடு வேக்சின் போட்டவங்க தான் இன்னைக்கு தண்டிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் உயிரை காப்பாற்றியது இந்த மோடி வேக்சின். அன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, சோனியா காந்தி ராகுல் காந்தியும் வெளிநாட்டில இருந்து ஒருவேளை அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தா கண்டிப்பா வேக்சின் தயாரிக்க எந்த முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு 3 லட்சம் கோடிக்கோ 5 லட்சம் கோடிக்கோ காங்கிரஸோ திமுக ஆட்சியில் இருந்திருந்தா வெளிநாடுகள் ஒப்பந்தம் போட்டு அந்த 1 லட்சம் கோடியை கையில் ஆட்டையை போட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல வீடு சொத்து வாங்கி கூச்சதான் மிச்சமாயிருக்குமே தவிர வெறும் 36,000 கோடியில 210 கோடி மக்களை வேக்சின் போட்டு உயிரை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி. இதுதான் இந்த பேஸ் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத். அப்ப தூங்கியதான் இந்த கான்செப்டே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நமக்காக எடுத்துட்டு வந்து இந்த வேக்சின்ஸை பத்திலாம் எடுத்துட்டு வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொண்டு வந்தார். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற கான்செப்ட் நரேந்திர மோடி யார்கிட்ட இருந்து பாரோ பண்றாரு, அதுல தமிழனுக்கு உண்மையான ஒரு பெருமை ஏன்னு கேட்டீங்கன்னா அதை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை 1906 1906ல. ஏன்னா மொத்தம் இந்த மேரிடைம் இண்டஸ்ட்ரி பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப வந்து முதல் முறையாக அந்த மொனோபலியை பிரேக் பண்ணி இந்தியால இருந்து ஷிப்ஸை இயக்க முடியும் அப்படிங்கிற நிரூபித்து காமிச்சவர் வி.ஓ.சி. பிள்ளை. சோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு விதையை போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வி.ஓ.சி. பிள்ளை தான். அந்த தமிழரோட கான்செப்டை பாரோ பண்ணி இன்னைக்கு நடைமுறை கொண்டு வந்திருக்கவர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு சாதனை இதெல்லாம் நீ உருவாக்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தோட பங்கா 1 district 1 product அப்படி நரேந்திர மோடி அறிமுகப்படுத்துறாரு. நம்மளாம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், நேரு காலத்துல வந்து பி இண்டியன் பை இண்டியன், பி இண்டியன் பை இண்டியன் தூர்தர்ஷன் டிவி ரேடியோல அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அது வெறும் லிப் சர்வீஸா தான் இருந்துச்சு. ஏன் லிப் சர்வீஸ்னா 2008ஆம் ஆண்டு சோனியா காந்தி என்ன பண்றாங்க, சைனா கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு பிரதமர் அந்த மன்மோகன் சிங்க்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. இட் வாஸ் a direct agreement between சோனியா காந்தி and the Communist Party of China. எதுக்காகனா இந்தியாவை அடகு வைக்கிறதுக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அக்ரிமெண்ட் முதற்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் MSMEs மாத்தி மூடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம். பொம்மை மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரி, இந்த டாய் இண்டஸ்ட்ரி. இந்த பொம்மை மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் சென்னப்பட்னா இருக்கு, உத்தரப்பிரதேச வாரணாசி இருக்கு, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்கு, ஆந்திராவில் கொண்டல்பட்டி இருக்கு. இங்க இருக்க பொம்மைகள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய பொம்மைகள் 2004ல இருந்து 2014 வரைக்கும் இந்த இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மூடிட்டாங்க. ஏன்னா வாங்க ஆளு இல்லை. ஏன்னா கேட்டா மொத்த டாய்ஸ் சைனால உள்ள வந்து குவியுது. இவங்க போட்ட அக்ரிமெண்ட் அப்படி இந்தியாவில் கூடிய MSMEs எல்லாம் மூடிட்டு வந்தாங்க. ஆனா 2024 சென்சஸ் படி இந்தியாவோட டாய் இண்டஸ்ட்ரி மட்டும் 18,000 கோடிக்கு இன்னைக்கு வேல்யூவேஷன்ல இருக்கு. ஏனென்று கேட்டால் ஆத்ம நிர்பார் பாரத் வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சு இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை வாழ வச்சு இன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் பாருங்க அந்த பொம்மை செய்யற இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொண்டல்பட்டியில பாருங்க, சென்னப்பட்டினம் அண்ணாமலை எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு அங்க இங்க இருக்கக்கூடிய பொம்மைகள் வெளிநாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க. 239% இந்தியாவோட பொம்மை ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகள்ல வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஆத்ம நிர்பார் பாரத்தோட அங்கம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணி ஒவ்வொரு அங்கமா வந்து இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கா நரேந்திர மோடி அவர்கள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இதெல்லாம் 2 உதாரணம் நான் கொடுத்தது. 2 உதாரணம் தான். டாய் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு உதாரணம், கோடுங்கிற ஒரு உதாரணம். இந்தியாவை வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வந்து ஒரு நேபாளில், ஒரு ஸ்ரீலங்கால, ஒரு ஆப்கானிஸ்தான்ல, பங்களாதேஷ் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீப் ஸ்டேட்டுக்கு நிறைய இருக்கு. பேசிக்காவே இந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஒரு 3 லாபி இருக்கும். ஆயில் லாபி, டிஃபென்ஸ் லாபி, பார்மா லாபி. இந்த பார்மா லாபியை கோவிட் வேக்சின் மூலமாக உடைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல டிஃபென்ஸ் லாபி நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல நமக்கு வாயிலே வராது. ஆகஸ்டா வெட்லேண்ட் ஸ்கேம், போபல் ஸ்கேம் அடிக்கிட்டே போலாம். டிஃபென்ஸ்னாலே ஸ்கேம் தான் காங்கிரஸ் பீரியட்ல. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்ட 90% டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவிலே தயாரித்து இங்கே உருவாகி பிரம்மோஸ் முதற்கொண்டு ரஷ்யாவோட கொலாபரேஷன்ல பிரம்மோஸ் முதற்கொண்டு இங்கே உருவாக்கப்பட்ட இந்த டிஃபென்ஸ் தான் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அங்க போய் பாகிஸ்தானுக்கான ஒரே அடி 4 நாள்ல வார் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா செல்ஃப் ரிலையன்ட் ஆனது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு பல ப்ராடக்ட்ஸ், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை ஆத்ம நிர்பார் பாரத் மூலமாக மாற்றி காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். சோ இந்த டிஃபென்ஸ் லாபியை உடைச்சிட்டார், பார்மா லாபியை உடைச்சிட்டார். இன்னைக்கு நியூஸ் நிறைய பார்ப்பீங்க, எத்தனால் பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க.
நம்ம அமைச்சர் கட்கரியை பத்தி குறை சொல்றாங்க, மோடியை பத்தி குறை சொல்றாங்க. இந்த எத்தனால கொண்டு வரது யாருன்னா இந்த ஆயில் லாபி. எதுக்கு அவங்களுக்கு கோபம்? இன்னைக்கு மற்ற நாடுகள் நீ எங்க ஆயில் வாங்கணும்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு நான் எங்க ஆயில் வாங்குவேன்னு முடிவு செய்து நீ என்ன மேல எம்பார்கோ போட்டா ரஷ்யால ஏன் நாட்டு மக்களுக்காக ஆயில வாங்கி கம்மியான விலையில கொடுப்பேன் அப்படிங்கிறது சவால் விட்டு நிறைவேற்றி காட்டி நரேந்திர மோடி. ஆயில் லாபியை பிரேக் பண்றாரு, டிஃபென்ஸ் லாபியை பிரேக் பண்றாரு, பார்மா லாபியை பிரேக் பண்றாரு. யார் யார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்க்கும் வண்ணம் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இவ்வளவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதனுக்கு நன்றி சொல்ல நம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை பெருமையாக கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த டீப் ஸ்டேட்டோட ஒரு புது குழந்தை டீப் ஸ்டேட்டுக்கு பிறந்திருக்கு. அந்த குழந்தை நம்ம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் ஸ்டேட் ஒரு பழைய குழந்தைக்கு வயசாயிருச்சு. அந்த குழந்தை பேர் திமுக. அந்த குழந்தைக்கு வயசாயிருச்சு. ஸ்டெர்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஏசியாவோட 60% காப்பர் ஏற்றுமதி செய்யறது ஸ்டெர்லைட் கம்பெனி தூத்துக்குடியில் போயிட்டு இருந்துச்சு. அதை க்ளோஸ் பண்ண உடனே அது பெனிஃபிஷியரி யாருன்னு கேட்டீங்கன்னா சைனா. எல்லா பஸ்ஸும் சைனாக்கு மாறி போச்சு. இப்போ திமுக ஆப்போசிஷனா இருக்கும்போது எப்படி டெவலப்மெண்ட் எல்லாம் தடுத்தாங்களோ, ரோடு போடாத, கம்பெனி ஆரம்பிக்காத, இதை பண்ணாத அதை பண்ணாத தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுத்தாங்களோ, அதே போல அந்த டீப் ஸ்டேட்டோட புது குழந்தை புதுசா பிறந்து வந்திருக்கு. அந்த குழந்தையோட பேரு விஜய். என்ன திமுக பண்ணாங்களோ, திமுக ஆப்போசிஷனா இருக்கும்போது என்னெல்லாம் வளர்ச்சியை தடுத்தாலும் அதே போல இன்னைக்கு அப்படியே டெக்ஸ்ட் புக் டூல் கிட் சொல்லுவாங்க, அந்த டூல் கிட் டெக்ஸ்ட் புக், திமுகவோட டூல் கிட் டெக்ஸ்ட் புக் அப்படியே காப்பி அடிச்சு அதே ப்ராபகேண்டா. எந்த வளர்ச்சியும் வரக்கூடாது, வளர்ச்சி வர அண்ணன் பாண்டியன் அழகா சொன்னாங்க. இது மைண்ட் செட் ஆஃப் த நக்சல்ஸ் அப்படின்னு. அந்த நக்சல் மைண்ட் செட்டோட இன்னைக்கு டிவிகே அப்படிங்கிற கட்சி துவங்கப்பட்டிருக்கு. இதை வேர்லயே கிள்ளி எரிய வேண்டி நம்மளோட கட்டாயம். நிச்சயமாக அதை செய்வோம், அதுல உறுதியாக இருக்கிறோம். நக்சல் சொல்லும் போதான் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. 2014 இந்தியாவோட ஒன் தேர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் நக்சல்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இந்தியா நக்சல்ஸ் இருக்காங்க. அவங்களுமே நேற்று தினம் நக்சல்ஸ் இன்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. The sickle and hammer has dropped its weapons and surrendered itself to India அப்படிங்கிற ஒரு நற்செய்தி. நக்சலிசம் என்பது இந்தியாவிலிருந்து ஒழிந்து விட்டது அப்படிங்கிற நற்செய்தி நேற்று கூட நம்மளுக்கு இன்னார் சிங்கால அந்த அளவுக்கு நக்சல்ஸோட பிரச்சனை இருந்துச்சு. 1/3 ஆஃப் இந்தியா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10% நக்சல்ஸை கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு இந்தியா எவ்வளவு ஒரு வலிமையா நாடு அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சிகள். நான் அதோட பேசுறதுக்கு நிறைய எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசைகள். பட் இருந்தாலும் தலைவர்கள் பேசணும். நீங்க எல்லாரும் அண்ணாமலை அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு, பாண்டிய அவர்கள் பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள். நான் போவதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தை நரேந்திர மோடியை பற்றி. ஏன்னு கேட்டால் ஒரு மிக முக்கியமான மேடை. நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய சோ ஐயா அவர்களை மனதில் நினைவு கொண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்போதும் மனசுல இருந்து கொண்டே இருக்கும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் நரேந்திர மோடியை மர்டரர் அப்படின்னு சொல்லும் போது அவர் அழகா ஒரு வார்த்தை ஒரு மேடையில பேசியிருப்பார். இதே மயிலாப்பூர்ல பேசியிருப்பார். எஸ், நரேந்திர மோடி இஸ் த மர்ச்சன்ட் ஆஃப் டெத். He is the merchant of death to terrorists. He is the merchant of death to scams. He is the merchant of death to nepotism. இந்த நெப்போட்டிசம்ங்கிற வார்த்தை தான் திமுக அடி வயிற்றுல புளியை கரைக்குது. ஏனென்று கேட்டால் 2026 இந்த குடும்ப கட்சியை குடும்ப அரசியல ஒழிக்கக்கூடிய சக்தி நரேந்திர மோடி மட்டும்தான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு முறை நன்றி, பிறநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.